இப்போ எங்கே இருக்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு சேலம் ஈரோட்லேருந்து பழனி போகிற வழியில் காங்கேயம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறேன். நான் வந்து ஒரு 9 மணிக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒருத்தர் நான் சந்திக்கணும். 3 மணிக்கே வந்துட்டேன், விடிகாலம் 3 மணிக்கே வந்துட்டேன். ஒரு 5 மணி நேரம் தங்கலாமான்ட்டு தங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பலாமான்ட்டு ஒரு ரூமுக்கு போய்ட்டு ஒரு இடத்துல ரூம் கேட்டேன். இது வந்து பெரிய டவுன் சிட்டி மாதிரி தெரில. சரி, இருக்கிற இடத்துல எப்படி இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு போய் கேட்டேன். அவர் வந்து 500 ரூபா ரூமு, 1 மணி நேரம் தங்கினாலும் சரி 5 மணி நேரம் தங்கினாலும் பாத்ரூம் செப்பரேட் தான், வெளியில் தான், உள்ளே இல்லை, அட்டாச் இல்லை அப்படின்னா அது கூட பரவாயில்ல. 5 மணி நேரத்துக்கு என்ன தூங்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறது தானே. ஒரு ஆளுக்கு தானே எதாவது கம்மி பண்ண முடியுமாண்ணே? இதை கத்திரிக்காய் வியாபாரமா? 1 மணி நேரம் இருந்தாலும் அதே தான், 7 மணி நேரம் இருந்தாலும் அதே தான் அப்படின்னு விரட்டினார். அந்த ரூம் பாய் கிடையாது, ரூம் தாத்தா ஒரு பேர். நல்லா தடியாக 2 உருண்டை களி சாப்பிடுவார். பல்லு போயிடுச்சு. ரூம் பாய்னா வந்து ரூம் பாய் மாதிரி பையனாக இருக்கணும், அப்போ தான் சுறுசுறுப்பாக காமிக்கிற மாதிரி இருக்கும். கஸ்டமர் பணிவாக பேசுகிற மாதிரி எல்லாம் தான் வைக்கணும். அவர் லாட்ஜி கட்டணம் இருப்பார் போல் இருக்குது. யார் வருவாங்க? நான் சொன்னேன், இப்படி விரட்டுறீங்க அப்படின்னு சொன்னேன். இருக்குதுன்னா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், இப்படி விரட்டுறீங்க, யார் கஸ்டமர் வராங்க? நாங்கள் வந்தால் தானே நாங்கள் லாட்ஜ் நடத்த முடியும் அப்படின்னு சொன்னேன். இஷ்டமாக இருந்தாலும் இல்லைனா போயிட்டே இருந்தாங்க. இறங்கி வந்துட்டேன். அதாவது லாட்ஜ் ஓனருங்களுக்கு ஒரு இது, நீ பெருசாக கட்டி விடுறது பெரிய விஷயம் இல்லை. லாட்ஜ் வந்து 2 கோடி 3 கோடி 5 கோடி ரூபா போடுறோம். அந்த லாட்ஜு கட்டி விடுறது பெரிய விஷயம் இல்லை. பணிவாக பேசக்கூடிய ஆளுங்களை வைக்கணும் ஒன்று. 2வது, நான் வெளியிலேருந்து வரவங்க தங்கினா தானே உங்களுக்கு வியாபாரம். சும்மா வச்சுட்டு ஓட்டிட்டு என்ன பிரயோஜனம்? இன்னொரு லாட்ஜ் அவர் சொல்கிறாரு, இந்த மேனேஜரும் ஒரு தாத்தா தான், அவரும் அப்போ தான் இருப்பார். அவர் சொல்கிறாரு, இங்கெல்லாம் 500 ரூபா தான், அங்கே ஒரு லாட்ஜ் இருக்குது, அந்த லாட்ஜுக்கு வேணால் போய் பாருங்கள், கம்மியாக கிடைக்குன்னா இவரே காட்டி கொடுக்குறாரு வேறு கம்மியான லாட்ஜு. இன்னும் அந்த லாட்ஜுக்கு போய் பார்த்தா பெல் அடிச்சும் எடுக்கல. ஃபோன் பண்ணி பேசுனதுக்கு ரூம் ஃபுல்லுங்கண்ணார். இது ஒரு அவுட்டர் தான், ரொம்ப பெரிய இது இல்லை. ரூம் ஃபுல்லு இல்லை, ஒன்றும் இல்லை. யாரா எந்திரிச்சு வந்து வெளியில் வந்து திறந்து கொடுக்குறதுன்ட்டு இப்போ 3 மணிக்கு எப்படி இருக்கும்? இல்லைன்ட்டார் ரூமு. இன்னொரு லாட்ஜி ஒன்று போர்டு போட்டுக்குது, ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப் இருக்குது. என்னன்னா இதில் சொல்கிறது என்னென்னா, ரூம் பாய் ஆளை போடணும், 24 ஹவர்ஸ் லாட்ஜி ஓப்பனிங்கில் இருக்கணும். ஆனால் வாட்ச்மேன் போடணும், அப்போ தான் லாட்ஜி இதாக இருக்கும். அனுசரித்து கஸ்டமரை இது பண்ணி கொடுத்தா தான் லாட்ஜி வந்து ஃபுல்லாகும். விரட்டினா யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் லாட்ஜ் பெருசாக கட்டி வச்சுருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. கஸ்டமரை பணிவாக பார்த்து பண்ணால் லாட்ஜி நடத்தலாம். வயசான ஆளுங்களை வந்து இந்த மாதிரி ரூம் சர்வீஸுக்கு வைக்கக்கூடாது. நான் இன்னொரு இடத்துல தங்கியிருந்தேன், சேலத்தில் ஒரு இடத்துல. அவங்க வந்து ஒரே ஆள் தான் அந்த ரூமுக்கு, அந்த லாட்ஜுக்கு. தண்ணினா போய் பிடிச்சிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாக்கிறாரு. நான் 10 ரூபா கொடுப்பேன், பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா கெட்டு போச்சு. நான் ரெகுலராக தங்கிற லாட்ஜில் 7 பேர் வேலை செய்கிறாங்க. அப்படியே விளையாடுவாங்க, அப்படியே மாற்றுவாங்க, உடனே இப்போ பொருள் வாங்கிட்டு வருவாங்க. 10 ரூபா கொடுப்பேன், 20 ரூபா கொடுப்பேன். அந்த மாதிரி ஆள் வச்சுருந்தா தான் லாட்ஜ் நடத்த முடியும். நன்றி.